பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்கு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 22வது அதிகாரத்துல 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். ஆமீன். கவனிங்க, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். பாருங்க, நாம் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். எப்பேற்பட்ட மக்கள் ஆஸ்வதிக்கப்படுவாங்க என்பதை ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட பாருங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கருணை கண்ணன் ஆஸ்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. காரணம், அவன் தன் ஆகாரத்தில் ஏழைகளுக்கு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ கொடுக்கிறவன், மற்றவர்களுக்கு கொடுக்கிறவன், ஹல்லேலூயா, பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்கிறவன் தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ நாம் மற்றவங்களுக்கு கொடுக்க மனம் இல்லாம நாம் இருக்கும்பொழுது, ஹல்லேலூயா, சிலர் பாருங்க யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட மக்கள் ஒரு நாள் ஆஸ்வதிக்கப்படவே முடியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கொடுக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கொடுக்காத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு நாள் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னொரு வசனம் கூட சொல்லுது அழகா. நீதிமொழிகள் 11:24 நாம் வாசிக்கிறோம், வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டா, அதிக பிசினித்தனம் பண்ணியும் ஏழை ஆவாரும் உண்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. வறுமை அடைவாரும் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்க ஆஸ்வதிக்கப்படணுமா? நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஆட்களா இருக்கணும். ஹல்லேலூயா. கருணை கண்ணனா இருக்கணும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கொடுங்க, மற்றவங்களுக்கு பிசினித்தனம் இல்லாமல் கொடுங்க. ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. ஹல்லேலூயா. அப்ப கொடுக்கிற கரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யாருக்குமே கொடுக்காம தனக்குன்னே வைத்துக் கொள்ளுகிறவர்களை ஆண்டவர் ஒரு நாள் பிளஸ் பண்ணவே மாட்டார். அப்போ உங்களை ஆசீர்வதிக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கும் போதுதான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. நீதிமான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்கிறான். இப்ப கொடுங்க, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. ஏழைகளை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்க. உங்க பணத்தை தான தர்மம் பண்ணுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. அப்ப கொடுக்கும் பொழுது நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகையினால ஆசீர்வாதத்தை விரும்புகிற நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கிறவங்களை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.